இன்றைய தளிகை. ஆமாம், ரொம்ப சிம்பிளான தளிகை. தேங்காய் துவையலும் கருவடம் போட்ட கொத்தவரங்காய் கூட்டு. தேங்காய் துவையலுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அந்த உளுத்தம்பருப்பு, மிளகா, தேங்காய், புளி, கொஞ்சம் பெருங்காயம். தேங்காய் துவையலுங்கிறது ஒரு ஒரு புதுமையான ஒரு இது இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம உலகத்துலேயே பெரிய ஃபஸ்ட்டு பண்ணுறோம் அப்படியா? ஆமாம். அதே மாதிரி துவரம்பருப்பு வேக வச்சுருக்கேன். இது வந்து இந்த கொத்தவரங்காயை வேக வச்சுட்டேன். நீங்கள் வீடியோ வருதுன்னு தெரியாதனால எல்லாம் பண்ணிட்டேன் நான். இந்த கொத்தவரங்காய் இருக்கு இல்லையா, இப்போ தக்காளி போட்டு வேக வச்சுட்டேன். தக்காளி சீப்பாக இருக்க டயத்தில் தக்காளி யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வேண்டாம்னா கொஞ்சம் புளி ஜாம் விட்டுக்கலாம். இன்னும் கருடான், இப்போ இந்த வருஷம் போட்ட கருவடாம், கொஞ்சம் சாம்பார் பொடி. ஓகே. ஸோ தேங்காய் துவையலும் கருவடாம் போட்டோம், கொத்தவரங்காய் கூட்டும். ஆமாம், உங்களுக்கு பிடிச்ச சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி பார்க்கலாமா? இந்த கொத்தவரங்காய் இருக்கு இல்லையா, இன்றைக்கி தக்காளி சீப்பாக இருக்கனால தக்காளி போட்டுன்ட்டேன். இல்லை அப்படின்னா புளி விட்டுக்கலாம். இது ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடியும் போட்டு கலந்துக்கிறேன். நல்லா ஒன்றா கலந்து விட்ருக்கேன். கொதி வரட்டும், நல்லா கொதி வரட்டும். வெடிக்கிறது பெருங்காயம், உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்துக்கிறேன். வறுத்துனதில் உப்பு போட்டுன்ட்டு துளியோண்டு புளி இப்படி குறைன்னு அரைக்கணும். அரைச்சினா நல்லா கொதிச்சுட்டு அப்படியே இது வதக்கிட்டேன் இல்லையா, இது அப்படியே போட்டுருவோம். அவ்வளோதான். கருடா வந்து ஊறிண்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.